தபால் துறையில் 38 ஆண்டு காலம் சேவை செய்து ஓய்வு பெற்றவன். தேசிய விருதும் பெற்றுள்ளேன். 6 முறை சிறந்த ஆலோசனை வழங்கியதற்காக மத்திய அரசிடமிருந்து வெகுமதியும் பாராட்டு கடிதமும் பெற்றுள்ளேன். தபால் துறை என்னுடைய இரத்தத்தில் உறைந்த ஒரு துறை. இப்பொழுது வாட்ஸ்அப்பு, இமெயில் எது வந்தாலும் தபாலுக்கு இருக்கிற மதிப்பு என்றைக்குமே குறையாது. அது கண்டிப்பாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு கடிதம் எழுதி நீங்கள் அனுப்பும்போது, வீட்டில் அனுப்பும்போது, உங்கள் உறவினர்களுக்கோ அல்லது உங்களுக்கு பெற்றோர்களுக்கோ அனுப்பும்போது அந்த கடிதத்தை பார்க்கின்ற அந்த படிக்கும்போது இருக்கிற உணர்ச்சி உங்களுக்கு என்னதான் இந்த டெக்னாலஜி வளர்ந்து பல்வேறு விதமான போஸ்ட்டு, இமெயிலு, வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்தால் கூட அந்த கடிதத்தை நான் இன்னும் பாதுகாத்து வைக்க வேணும். அந்த கடிதத்தில் நான் பாருங்கள், எனக்கு ஒரு 50-60 வருஷத்துக்கு முந்தைய எங்கள் அப்பா எழுதின கடிதம், எங்கள் நண்பர்கள் எழுதிய கடிதம், வாழ்த்து கடிதங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நினச்சா அதை அப்படி படிக்கும் போது என்னுடைய பழைய கால நினைவுகள் எல்லாம் வருது. இந்த நிலையில் தபால் நிலையத்தில் சிறப்பு முத்திரையை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். இது ஒரு 10, 50, 60 வருஷத்துக்கு முந்தைய இந்த மாதிரி ஒரு சிறப்பு முத்திரை, அதாவது அங்கங்கே நடைபெறுகின்ற குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளுக்காக அந்த தபால் சிறப்பு முத்திரையை அடித்து அனுப்புவார்கள். அந்த வரையில் நம்ம கோவை மாவட்டத்தில் எடுத்தால் கோவையில் பேரூர் பட்டீஸ்வரம் கோவிலுக்கு ஒரு சிறப்பு முத்திரை அடிக்கிறார்கள். அதே மாதிரி டாப் ஸ்லிப் பதில் வரையாடு முத்திரை அடிக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு, பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு தபால் முத்திரை அடிக்கிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது அந்த இடத்துக்கு பெருமை தரக்கூடிய எது இருக்கிறதோ அதற்குரிய தபால் முத்திரையை அந்த தபால் நிலையத்தில் முத்திரையிட்டு அனுப்பப்படுகிறது. இதற்கு எந்த விதமான கட்டணமும் ஒன்றும் கிடையாது. நம்முடைய முயற்சி தான் இதை சேமித்து வைக்க வேண்டும். அந்த வகையிலே தான் நான் சபரிமலையில் 16/11/1974 கேரள தபால் தலை சேகரிப்போர் மையம் ஒரு சிறப்பு தபால் துறையை, ஐயப்பன் விக்கிரகத்தோடைய ஒரு சிறப்பு தபால் துறையை வெளியிட்டது. அந்த சிறப்பு தபால் துறையின் முத்திரை என்னவென்றால் 18 படி மட்டும் கொண்ட ஒரு முத்திரை. அந்த 18 படி கொண்ட முத்திரையை 25/12/1980 மாற்றி அமைத்து அந்த 18 படிக்கு மேல் ஐயப்பனுடைய விக்கிரகம் இருக்க மாதிரி பொறுத்து அந்த கடிதத்தில் அடிக்க தொடங்கினார்கள். அந்த 18 படியில் ஐயப்பன் விக்கிரகம் கொண்ட முத்திரைக்கு இன்றைக்கும் உலக அளவில் அது ஒரு பிரசித்தியமாக இருக்குது. பல முத்திரைகள் இருக்கலாம், பல முத்திரைகள் அந்தந்த அதாவது என்ன சொல்கிறேன்னா அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி போயிடும். பட் இந்த ஐயப்பன் முத்திரை இப்போ ஐயப்பனுடைய சீசனாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். பக்தர்கள்லாம் அந்த முத்திரையை அச்சிட்டு அதாவது தபால் நிலையத்தில் போட்டால் உங்களுக்கு கார்டோ கவரோ வாங்கினால் அதில் அடித்து கொடுப்பார்கள். அதை அடித்து நீங்கள் சேமித்து வைக்க வேண்டும். நாங்கள் இப்போ சேமித்து வச்சிருக்கிறேன். நான் ஒரு 4-5 கார்டு போகும்போதெல்லாம் அடித்து வைப்பேன். நானும் சொல்வேன் கொஞ்சம் தெளிவாக அடிக்கணும்னு சொன்னேன். ஏன்னா அது அதாவது நம்ம பாதுகாக்கப்பட வேண்டியதெல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த முத்திரை ஏனோ தானே என்று அடிக்கக்கூடாது. அந்த முத்திரையை இப்போ முத்திரையை எழுதுவதற்கே ஒரு பயிற்சி உண்டு. சும்மா கண்டமாடி அடிக்கக்கூடாது. முந்தையெல்லாம் எப்படின்னா அந்த காலத்தில் ஒரு கடிதம் எங்கே போடப்பட்டதுன்னா ஒரு முத்திரை இருக்கும். எப்போ பட்டுவாடை சிப்பினா பின்னாடி ஒரு முத்திரை இருக்கும். இந்த 2 முத்திரையும் தெளிவாக இருக்கும். இந்த தெளிவாக இருக்கும்போது இந்த முத்திரைகள் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் எப்போ போட்டாலும் எப்படி வந்தது, அல்லது தபால் தாமதமாச்சா இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதனால் ஒரு ஆவணங்கிறது ஒரு தபால் முத்திரை தான். அது எந்த ஆவணத்துக்கு மீற முடியாது. அது பிஷப் மார்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் 1840 மே 6ஆம் தேதி தபால் தலை அறிமுகப்படுத்தப்பட்ட போது இந்த தபாலில் முத்திரை அடிக்கும் வழக்கம் ஏற்பட்டது. இந்த மாதிரி தபால் முத்திரையை எல்லாம் அடிக்கும்போது இந்த சிறப்பு முத்திரை சபரிமலைக்கு இந்த 2 மாத காலம் சபரிமலை தொடர்ந்து இருக்கும். அதாவது எந்த சீசனுக்கும் சபரிமலையில் பட்டுவாடா, தபால் பட்டுவாடா, பம்பா என்ற கிளை அஞ்சலுக்கு தான் போகும். ஆனால் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு, அங்கே வரும் பக்தர்களுக்கும், அங்கே பணி செய்வர்களுக்கும் வசதியாக தபால் துறையை அங்கே ஒரு சிறப்பு தபால் நிலையத்தை 2 மாத காலம், அதாவது நவம்பர் 15 ஜனவரி 20 வரைக்கும் 2 மாத காலத்துக்கு திறந்து வைப்பாங்க. அதில் இலக்காவிலிருந்து 2 பேருக்கு அங்கே போய் பணி செய்வார்கள். அவர்களுக்கு ஒரு கட்டடத்தில் ஒரு தபால் நிலையத்திற்கு ஒரு இடம் எப்பவுமே நிரந்தரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அந்த சிறப்பு முத்திரைக்கு நிறைய பேர் வருவார்கள். ஃபோன் ரீசார்ஜ், உங்களுக்கு ஃபோன் ரீசார்ஜ் எல்லாம் செய்யறதுக்கு தனியார் எல்லாம் வேண்டாம். அங்கே தபால் துறையிலேயே தபால் ஆஃபீஸ்லேயே ஃபோன் ரீசார்ஜ் கடந்த ஆண்டு மை ஸ்டாம்ப் இது கூட பண்ணாங்க. நிறைய சிஸ்டங்கள்லாம் பண்ணாங்க. ஐபிபி பேங்கருடைய மணி டிரான்ஸ்ஃபர் வசதியெல்லாம் இருக்குது. ஸ்டாம்பு விற்பனை ஆனால் ஐயப்பனுக்கு நிறைய கடிதங்கள் வர்றதுனால அந்த தபால் ஊழியர்கள்லாம் நேராக ஐயப்பன் சன்னிதானத்தில் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸில் கொடுத்து சன்னிதானத்தில் பதிக்க வச்சு அவங்க நிறைய வேண்டுகோள், விதவிதமான வேண்டுகோள், புதுமனை பூவா, கல்யாணம் எல்லாம் நல்ல காரியங்களுக்கெல்லாம் அவர் ஐயப்பனை பிரசாதம் பண்ணி இந்த சபரிமலை காலத்தில் அந்த ஐயப்பனுடைய நீங்கள் அனுக்கிரகம் பெற வேண்டுமானால் நீங்கள் ஒவ்வொருடைய முயற்சி எடுத்து இந்த தபால் முத்திரையை நீங்கள் சேமித்து வருங்க. முத்திரையின் சிறப்பு, அது சிறப்பு முத்திரைனா கையில் விரல முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தபாலில் ஒரு முத்திரை ரொம்ப பெருமை மிக்க ஆவண காப்பகத்துக்கு முத்திரை ரொம்ப சிறப்பு. தபால் முத்திரைக்கு அப்புறம் தான் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் முத்திரை வந்தது, எல்லா இடத்துலையும் முத்திரை வந்தது. ஆனால் அந்த கருப்பு மைய இந்த முத்திரையை தயாரிப்பது எங்கன்னா அரிகாரில்.
அதிகாரில் தான் இந்த முத்திரைக்கேன்னு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே தான் முத்திரையெல்லாம் அந்த எல்லா அஞ்சல்களுக்கும் அடித்து அனுப்புவாங்க. அந்த டேட்டு, சீலு, அந்த இயரு எல்லாமே அதுலேயே இருக்கும். சமீபத்தில் கூட நான் கொள்ளைகாலுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி டிவியில் போயிட்டு பார்த்தாங்க. இன்றைக்கு இப்போ காலையில் கோவையில் 5:40 AM போட்ட கடிதம் அடுத்த நாள் சாயந்தரம் 3:40 PM கொள்ளைகால் பட்டுவாடை இருக்குது. அது எப்படி தெரியுது? அந்த முத்திரை தான் தெரியுது. அந்த முத்திரை இன்னும் மங்காமல் இருக்கிறது. அதனால் முத்திரைகள் அதாவது முத்திரை சிறப்பான முத்திரை. அதை நம்ம என்ன இருந்தாலும் அது முத்திரைக்கு மதிப்பு இருக்குது.